சத்தியமேவ ஜெயத்தே. டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல். நகர்ப்புற வளர்ச்சித்துறையில எத்தனாயிரம் கோடி ஊழல் நம்மளுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. KN நேரு வீட்டுல ஈடி ரைடு, அவரோட மகன் அருண் நேரு வீட்டுல ஈடி ரைடு, KN நேருவோட தம்பி KN ரவிச்சந்திரனை ஈடி ஆபீசர் சென்னை கூட்டு வந்திருக்காங்க என்கொயரி பண்றதுக்கு. திமுக அமைச்சர்களை தூக்கணும்னா அவங்க தம்பிகளை தூக்கினா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா செந்தில் பாலாஜி தூக்கறதுக்கு அவங்க தம்பி அசோக் உதவிகரமா இருந்தாரு. இப்போ KN நேரு தூக்கறதுக்கு அவர் தம்பி KN ரவிச்சந்திரன் உதவிகரமா இருக்காருங்க. டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. உணவுத்துறையில சக்கரபாணி 992 கோடி ஊழல் பண்ணிருக்காரு. நம்ம KN நேரு இவங்களுக்கு எல்லாம் சீனியர் அமைச்சர் இல்ல, அப்ப இவர் எத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணிருப்பாரு, லட்சம் கோடி ஊழல் பண்ணிருப்பாரான்னு தெரியல. அவங்களோட ரியல் எஸ்டேட் கம்பெனி என்னது, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், அங்க வரைக்கும் ஈடி ரைட் நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாத உத்தமர்களா? இவங்களுக்கு எதுக்குங்க நீங்க 2019 இருந்து தொடர்ச்சியா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவங்க கொடுக்கிற 500க்கும் 1000க்கும் ஓட்டு போட்டீங்கன்னா இவங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் பண்ணுவாங்க. இந்தியாலேயே அதிகப்படியான ஊழல் பண்ண கட்சி எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது திமுக தான். திமுகக்கு நூதனமா ஊழல் பண்றது நல்லாவே தெரியும். இவங்க வேணுமா 9 வருஷமா IPS அதிகாரியா அண்ணாமலையன் இருந்தாரு, எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாம. இத்தனைக்கு அவர் வேலை செஞ்சது போறாமே காங்கிரஸ் படி இல்ல. அப்படிப்பட்டவர் சிஎம்ஆ வேணுமா, இல்லாட்டி தற்போது உதயநிதி ஸ்டாலின் சிஎம்ஆ வரணுமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க 2026க்கு.